வெல்கம் டு சகு கார்த்திஸ் vlog. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் விளையாடிட்டு இருந்த ஒரு விளையாட்டு தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு இதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்து இது என்ன விளையாட்டுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து 90s கிட்ஸ் வந்து இந்த மாதிரி பிளேஸில் இருக்கிறதெல்லாமே எடுத்து கலெக்ட் பண்ணி தான் அவங்க விளையாட்டாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க எப்படி விளையாண்டாங்க, அதை பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வந்து தண்ணியும் நிறைய செடி கொடிகள் இருக்கிற இடத்துல வந்து அந்த மாதிரி பாருங்களேன், ஓரத்தில் வந்து நிறைய ஸ்டிக்காக தொங்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் வந்து இந்த ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்கில் தான் வந்து நம்ம இந்த ஊதல் வந்து செய்ய போகிறோம். இதை வந்து நாணல் சீனாளின்னு சொல்லலாம். அதாவது இதை வச்சு தான் நாதஸ்வரம் செய்வாங்க. அந்த நாதஸ்வரம் செய்யறதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம இன்றைக்கி அந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஈஸியாக உடனே செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அங்கங்கே வந்து எடைக்கு வந்து ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும். இது வந்து மூங்கில் மரம் கூட, நம்ம மூங்கில் மரமாட்ட தான் இருக்கும். ஆனால் இது வந்து மூங்கில் மரம் கிடையாது. இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா எங்கே ஜாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஓப்பன் ஆகும், ஒரு சைடு வந்து நமக்கு க்ளோஸாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து இது ஊதல் வந்து நம்ம ஊதும்போது நல்லா சவுண்டு வரும், இல்லைன்னா வந்து வராது. கரெக்டாக பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஒரு சைடு ஓப்பன் ஆகும், ஒரு சைடு வந்து க்ளோஸாக இருக்கணும். அந்த க்ளோஸாக இருக்கிற சைடு வந்து நம்ம சென்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம கத்தியில் வந்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விடணும். பாருங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த ஓப்பன் வந்து லைட்டாக தெரியணும், அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம ஒரு தட்டினோம்னா நமக்கு லைட்டாக வந்து ஓப்பன் ஆகிரும். பாருங்கள், அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், நம்ம சென்டர் பார்ட்டை கட் பண்ண கிடையாது, சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணால் அந்த ஓப்பன் தெரியுது பாருங்கள், இந்த ஓப்பன் தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஊதும்போது அந்த சவுண்டு வந்து வெளியில் வரும். நம்ம பெண் மூடியில் வந்து எடுத்து விசில் ஊதுவோம்ல, அந்த சவுண்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். இது வந்து நாதஸ்வரம் பேஸ் தான், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு வந்து இதை கொடுத்தா அவங்க பாட்டுக்கு ஊதிட்டே இருப்பாங்க. நம்ம ஹார்ட்டுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். 90s கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விளையாடினதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்களா, எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய் ஆல்.